அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்டெக்ரல் கால்குலஸ்ல ஆர்க் லென்த் அப்படின்ற இந்த டாபிக்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆர்க் லென்த்ன்ற டாபிக்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைண்ட் தி ஆர்க் லென்த் ஆஃப் தி ஃபங்க்ஷன் y. ஸோ y கொடுத்துருக்கோம். y-யோட வேல்யூ என்ன சார்னா sin இன்வர்ஸ் x பிளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,1, அதாவது a, b கான வேல்யூ 0,1 கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆர்க் லென்த் ஃபைண்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ ஆர்க் லென்த் ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டீங்க அப்படின்னா இன்டெக்ரல் a to b ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் dy by dx ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? dy by dx கண்டுபிடிச்சு அதை ஸ்கொயர் பண்ணி 1 பிளஸ் ரூட் ஆஃப் போட்டிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் ஆர்க் லென்த். சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னா dy by dx முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஸோ y கொடுத்துருக்கோம். ஸோ dy by dx ஃபைண்ட் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் தான், டோட்டல் டெரிவேட்டிவ் தான். ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கான ஃபார்முலா தெரியணும். டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னா 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கான ஃபார்முலா 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நான் வேணா சைடில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் கேபிட்டல் ரூட் எக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சார் வரும்னா 1 பை 2 ரூட் எக்ஸ்ன்னு வரும் இல்லைங்களா? ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை 2 ரூட் எக்ஸ். எகைன் என்ன சார் பண்ணால் இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா ரூட் எக்ஸுக்கான வேல்யூ 1 பை 2 ரூட் எக்ஸ். என்ன இருந்தாலும் அப்படி எழுதிக்குவேன் இல்லைங்களா? எகைன் என்ன சார் பண்ணா பிராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும். பிராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ண 0, எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x. சரிங்களா? இப்போ டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காமனா இருக்கும். அப்போ இங்க 2 இருக்கா, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட எழுதிக்கங்க, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கங்க. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். தென் பிளஸ் 1 பை 2 ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஸோ நியூமரேட்டர்ல பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னா மைனஸ் 2x இருக்குங்க. மைனஸ் 2x இருக்கும். இப்போ இந்த 2 கட் பண்ணிக்கலாம். இந்த 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் கீழே இருக்கு. அப்போ கீழே டினாமினேட்டர்ல என்ன பண்ணலாம் சார்னா 1 பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காமனா இருக்கு, எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன சார்னா இங்க 1 மட்டும்தான் இருக்கு, இங்க 1 மட்டும்தான் இருக்கும். மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு, கூட எக்ஸ் இருக்கும். சரிங்களா? 1 மைனஸ் எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஸோ நம்ம ஃபார்முலாக்குள்ள என்ன சார் பண்றோம்னு பாருங்க, dy பை dx ஹோல் ஸ்கொயர் பண்றோம். இது dy பை dx இல்லைங்களா? ஸோ dy பை dx அப்படியே ஸ்கொயர் பண்றோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா அதை அப்படியே ஸ்கொயர் பண்றேன். dy பை dx ஹோல் ஸ்கொயர் போடுறேன். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்படியே ஸ்கொயர் பண்ண என்ன சார் ஆகுனா மேல என்ன ஆகுனா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன சார் ஆகுனா ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன சார் கிடைக்குன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். கீழே என்ன ஆகுனா 1 மைனஸ், ஏன்னா ரூட் கேன்சல் ஆகும். ஸோ மேலே இருக்கக்கூடியது 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், கீழே இருக்கக்கூடியது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன சார் பண்றோம்னா 1 ஆட் பண்ணும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல 1 பிளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரூட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த டைம் இருக்கு, ரூட்டுக்குள்ள 1 பிளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அது தனியாக கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்போ 1 பிளஸ் இந்த டைம் இது என்ன ஃபார்மேட்ல சார் இருக்குன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன சார், a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் b ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லைங்களா? 2ab டிவைடட் பை டினாமினேட்டரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டினாமினேட்டர் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன சார் பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கும். எப்படி சார் எல்சிஎம் எடுக்குதுன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை மேலே தள்ளி விடுங்க. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ என்ன இருக்குன்னா 1 இருக்கு. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். மேலே பிளஸ் 1 ஸ்கொயர்னா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x இருக்கும். டினாமினேட்டர்ல என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நான் எப்படி சார் எழுதலாம்னு கேட்டிங்கன்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு.
இது எப்படி சார் எழுதலாம்னா a plus b into a minus bன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ a ஓட வேல்யூ 1. அப்போ 1 plus x into 1 minus xன்னு மாத்திக்கலாம். இல்லைங்களா? ஸோ இப்போ மேலே பாருங்க சார் plus x ஸ்கொயர் இருக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆயிரும். அப்போ இங்கே 1 இருக்கு இங்கே 1 இருக்கு. அப்போ என்ன ஆகுனா 2 ஆயிரும். அப்போ 2 மைனஸ் 2x இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 1 plus x into 1 minus x இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் என்ன சார் காமனாக இருக்குன்னா 2 காமனாக இருக்கு. அப்போ 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 minus x மீதி இருக்கும். டினாமினேட்டரில் என்ன சார் இருக்குன்னா 1 plus x 1 minus x இருக்கும். ஸோ த்ரூ அவுட் 1 minus x 1 minus x கட் பண்ணிக்கலாம். அப்போ கடைசி என்ன சார் நம்ம கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 by 1 plus x இருக்கும். இது என்ன சார்னா 1 plus dy by dx ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேங்களா? தென் இப்போ தான் நம்ம ஃபார்முலாக்குள்ளேயே போகிறோம். இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகிறோம். நம்ம ஃபார்முலா என்ன சார் கொடுத்துருக்கோம்? ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா. ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா இன்டகிரல் a to b எல்லாமே ரூட்டுக்குள்ள 1 plus dy by dx ஹோல் ஸ்கொயர் இன்டு dx. இது ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா. அப்போ a ஓட வேல்யூ என்ன சார்? முன்னாடி கொடுத்துருக்கோம் 0 to 1. இந்த 1 plus வேல்யூ என்ன சார்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போடணும். அப்போ ரூட் ஆஃப் 2 by 1 plus x. ரூட்டுக்குள்ள 2 by 1 plus x dx. இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் ஆர்க் லென்த் கொடுத்துக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு. சரிங்களா? ஸோ இது எப்படி சார் இன்டகிரேட் பண்ணுறதுன்னா வெரி சிம்பிள் சார். ரூட் 2 காமனாக இருக்குது. ரூட் 2வை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? இன்டகிரல் 0 to 1 1 by root of 1 plus xன்னு இருக்கும். இல்லைங்களா? 1 by root of 1 plus x. ஏன்னா இந்த 2 எப்படி எழுதுனா ரூட் 2 by root of 1 plus xன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 by root xக்கு எப்படி சார் ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். சப்போஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by root x இருக்குன்னு வைங்க. இதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த ரூட் எக்ஸ் எப்படி சார் எழுதலாம்? எக்ஸ் டு தி பவர் 1 by 2ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் டு தி பவர் 1 by 2. எக்ஸ் டு தி பவர் 1 by 2 மேலே போகும்போது என்ன சார் ஆகும்னா எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1 by 2 கன்வெர்ட் ஆயிரும். இல்லைங்களா? ஸோ 1 by a மேலே போகும்போது a இன்வர்ஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1 by 2க்கான இன்டகிரேஷன் என்னன்னா இது எக்ஸ் டு தி பவர் n ஃபார்முலா. இது இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் n dx ஃபார்முலாவில் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன சார்னா எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. அப்போ என்னுக்கு பதிலாக என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 1 by 2 இருக்கு. மைனஸ் 1 by 2 plus 1 டிவைடட் பை மைனஸ் 1 by 2 plus 1. ஸோ ஒன்றில் அரை போச்சுன்னா அரை தான் இருக்கு. ஒன்றில் அரை போச்சுன்னா அரை தான் இருக்கு. அப்போ மேலே என்ன இருக்குன்னா எக்ஸ் டு தி பவர் 1 by 2. கீழே என்னன்னா 1 by 2 இருக்கும். ஏன்னா ஒன்றில் அரை போச்சுன்னா ஆஃப் தான் இருக்கும். ஸோ இந்த 1 by 2 மேலே போகும்போது என்ன சார்னா 2 by 1 ஆயிரும். ரெசிப்ரோக்கல் 2 by 1. எக்ஸ் பவர் 1 by 2 என்ன சார் பண்ணலாம்னா ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸ் டு தி பவர் 1 by 2னா ரூட் எக்ஸ். அப்போ இதோட ஃபார்முலா என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ரூட் 2 அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ்ன்ற பிளேஸ் என்ன சார் இருக்கு? நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. எக்ஸ்ன்ற பிளேஸில் எக்ஸ் பிளஸ் 1. அப்போ ஆன்சர் என்ன சார் வரும்? நமக்கு 2 into ரூட் ஆஃப் 1 plus எக்ஸ். அவ்வளோதான் சார். ஏன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோம்? இந்த எக்ஸ்ன்ற பிளேஸில் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். பெருசாக ஒன்றும் இல்லை. சரிங்களா? லிமிட் 0 to 1. லிமிட் 0 to 1. ஸோ இந்த ரூட் 2 டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 2 எல்லாத்தையுமே சொந்தம். பரவாயில்ல ஒரு டைம் எழுதிக்கலாம். 2 1 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன சார் கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1 plus 1 கிடைக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 போடும். 0 போட்டு என்ன ஆகும்? 2 into 1 plus 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபைனலாக என்ன சார் இருக்கும்? ரூட் 2. இதில் 2 into ரூட் 2 மைனஸ் 2 மட்டும் இருக்குமா? 2 into ரூட் 1 இல்லை 1 தான். சரிங்களா? இப்போ ரெண்டு லிமிட் 2 காமனாக இருக்கு. இல்லை ரூட் 1 மட்டும் எப்படினாலும் சரி. ஸோ 2 into ரூட் 2 into ரூட் 2. அகைன் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 into ரூட் 2ன்னு கிடைக்கும். ஸோ ரூட் 2 into ரூட் 2 என்ன சார்? வேல்யூ 2. இங்கே சைடில் ஒர்க் பண்ணுறேன். ஸ்பேஸ் பார்த்ததுனால சைடில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுனா 2 ரூட் 2 ரூட் என்ன ஆகும்? வெறும் 2 மட்டும் நின்றுடும். மைனஸ் 2 ரூட் 2. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன சார்? 4 மைனஸ் 2 ரூட் 2. இதுதான் நமக்கு தேவையான ஆர்க் லென்த்து
குடுத்துக்கக்கூடிய ஃபங்ஷனோட. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபிரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். நன்றி.